ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மாதிரியான வீடியோ நம்மளுடைய ஃபோட்டோ வச்சு நம்ம ஈஸியாக எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ஜெய ரைட்டிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பிக்சர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரோ, வீடியோ மேக் பண்ணுறது எதுக்கு ஒரு பிக்சர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரியான இந்த மாதிரி நம்மளுடைய பிக்சர்ஸை இந்த மாதிரி ஃபஸ்ட் எடிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோ மேக் பண்ண முடியும். அதுக்கு நம்ம பிக்சர் அப்ளிகேஷனில் இருக்க இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நம்ம டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நம்ம எந்த இமேஜ் எடிட் பண்ண போகிறோமோ, நான் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் எடுத்திருக்கேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேஜ்னு இருக்கும். அதை கொடுத்து நம்ம இந்த இமேஜோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிற இமேஜோட பேக்ரவுண்ட்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இமேஜஸோடைய பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் அந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த பிஎன்ஜிஸ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அதுக்கு பேக்ரவுண்ட் ஆப்ஷனை கொடுத்து நம்ம டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் டெலகிராமில் அந்த பிஎன்ஜிஸ் கொடுத்துருக்கேன். டெலகிராமுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் ஃபோட்டோ கொடுத்து நம்ம அந்த பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து இப்போ நம்ம இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இமேஜில் ஹெட்டு மட்டும் தான் வைக்க போகிறோம். இப்போ இந்த இமேஜோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ மேலே இருக்க எரேஸ் ஆப்ஷன் கொடுத்து நம்ம ஹெட்டை தவிர நம்ம பாடி ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடலாம். இப்போது ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு நம்ம எரேஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிஎன்ஜியில் நம்மளுடைய ஹெட்டை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து இப்போது அந்த பாடி டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஹெட்டோடைய டோனை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, கிளாரிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, ஹைலைட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிக் ஆப்ஷன் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டூனுடைய பாடி டோனுக்கும் நம்ம ஹெட் டோனுக்கும் செட் ஆகிடுச்சு. இப்போது இந்த இமேஜை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அதில் யூஸ் பண்ணுற பிஎன்ஜிக்கெலாம் உங்களுடைய ஹெட்டை வச்சு எடிட் பண்ணிக்கோங்க. அந்த நீச்சல் அடிக்கிற மாதிரி, சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்க பிஎன்ஜிஸ்க்கெலாம் உங்களுடைய ஹெட்டை வச்சு இமேஜ் எடிட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் எடிட் பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, கொஞ்சம் நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 பேஜில் நம்ம ஹெட்டை வச்சு எடிட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம எப்படி வீடியோ மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க இந்த ப்ரீசெட்டோட லிங்க்கு நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க மறக்காமல் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. ப்ரோ இதில் இருக்குது ப்ரோ, இதில் எப்படி ப்ரோ எடிட் பண்ணுறதுன்னா நான் சொல்கிறேன். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலரில் யூன்னு போட்டு உங்களோட இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் டீட்டெயில்டாகவே இருக்கும். பட் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டு இமேஜ் ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்லேருந்து எண்டிங் வரைக்கும் எந்த லேயரில் யார் இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. சப்போஸ் இமேஜ் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா டைலாக் சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் வீடியோவே இப்போ யூ செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கொடுத்து இப்போ உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜை நான் ஆட் பண்ணிட்டேன். இமேஜை செலக்ட் பண்ணி நான் அதோடைய சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக்கிட்டு கொஞ்சம் நவுத்தி வச்சிடுறேன். ஏன்னா வீடியோ ரன் ஆகும்போது இமேஜ் கொஞ்சம் பெருசாகும், அதுதான். ஓகே.
இப்போது ஒயிட் கலர் லேயரில் நம்பர் 1ன்னு இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு யார் இமேஜ் ஆட் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ஒயிட் கலர் லேயர் செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கொடுத்து இப்போது க்ரீன் கலரில் இருக்க பேனலில் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்டோடைய இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிச்சு. இப்போ நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன பிஎன்ஜி ஆட் பண்ண போகிறோமோ அந்த பிஎன்ஜோட நேமே இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங்னு இருக்குது. ஸ்விம் பண்ணுற மாதிரி எடிட் பண்ண அந்த பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிச்சு. இப்போ நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சைக்கிள்னு இருக்குது. இப்போ நம்ம சைக்கிள் ஓட்டுற மாதிரி எடிட் பண்ண பிஎன்ஜி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பால்னு இருக்குது. அது நம்ம கையில் பால் வச்சுருக்க மாதிரி எடிட் பண்ண பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போது கரெக்டாக அந்த கல் எங்கேருந்து வருதோ அந்த இடத்துல நம்ம ஹேண்ட் வர மாதிரி மட்டும் பார்த்து ஃபோட்டோ ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எந்த லேயரில் யார் பிக் ஆட் பண்ணமோ அதை மட்டும் கன்ஃபியூஸ் ஆகாமல் கொஞ்சம் சேஃபாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இமேஜோட சைஸ் மட்டும் நமக்கு வேணுன்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த ஆடியோ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த ஆடியோவும் நம்ம டெலகிராம் லிங்க்கில் நான் தரேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆடியோ எப்படி ப்ரோ ஆட் பண்ணுறதுனா இதில் இருக்க ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா இங்கே ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து இந்த வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா இப்போ நம்ம டிவைஸில் இருக்க ஆடியோஸ்லாம் ஷோ ஆகும். அதில் நான் கொடுத்துருக்க அந்த ஆடியோவை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஓவரால் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வீடியோவில் அந்த வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைலாக்கான வர ஃபாண்ட்டு உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டை நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ப்ரீகோல்டு பர்சனல் யூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா இங்கே ஃபாண்ட்ஸ்லாம் ஷோ ஆகும். இதில் டிஃபால்ட்டாகவும் ஃபாண்ட் இருக்கும். இதில் எப்படி ப்ரோ நம்ம ஃபாண்ட் ஆட் பண்ணுறது? இப்போது இதில் இருக்க வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்திங்கன்னா இந்த சைடில் இருக்க இந்த 3 லைன் கொடுத்திங்கன்னா இன்புட் ஃபாண்ட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நம்ம ஃபாண்ட்ஸை இன்புட் பண்ணிக்கலாம். ப்ரோ என்கிட்ட இந்த ஃபாண்ட்ஸ்லாம் இல்லை ப்ரோ அப்படின்னா நான் ஆல்ரெடி ஃபாண்ட்ஸுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை யூஸ் பண்ணி ஃபாண்ட் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் டிக் ஆப்ஷன் கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணியாச்சு.
அந்த மாதிரி நம்ம எந்தெந்த ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணுமோ நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நம்ம எடிட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜே ரேட்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.